அண்ணன் வந்து கலெக்டர், தம்பி சாதாரண வேலையில இருக்கான். அப்ப அண்ணனுக்கும் தம்பிக்கும் உறவு எப்படி இருக்கும் என்று நினைக்கிறீர்கள்? சரியா இருக்காது, அவ்வளவுதான். அவங்க சரியா இருந்தாலும் அவங்க வீட்டுக்காரம்மாக்குள்ள உறவு ஒரு நாள் சரியா இருக்கு. அண்ணன் பொண்ணுக்கு கல்யாணம், தம்பிக்கும் அண்ணனுக்கும் கொஞ்ச நாளாவே பேச்சுவார்த்தை இல்லை. ஏன்? வீட்டுக்காரம்மா ரெண்டுத்துக்கும் பயங்கர சண்டையா போச்சு. அதனால தம்பிக்கு அண்ணன் போஸ்டில் அனுப்பிச்சிட்டான் கல்யாண பத்திரிக்கை. தம்பி உடனே சொல்லிட்டான், அட பாவி, உன்னோட வீட்டு கல்யாணத்துக்கு மந்திரிகள்லாம் வருவாங்க, பெரிய பெரிய ஆளுங்க வருவாங்க, ஆனா தம்பிக்கு நேரம் வந்து பத்திரிக்கை கொடுக்கலடா, நான் வரமாட்டேன் கல்யாணத்துக்குன்னு சொல்லிட்டான். மனசுக்குள்ள சொல்லிட்டான் தம்பி. தம்பியோட மனைவிக்கு அன்னைக்கு கல்யாணம் பக்கத்துல தான், எல்லாம் ஒரு தெருவில் தான். தம்பி மனைவி சொல்லுது, நான் வேணா போய் பார்த்துட்டு வரேன். போகாத, அவமானப்படுவேன், அப்புறம் வந்து ஆயுசு முழுக்க என்னோட சண்டை போடுவா, போகாதன்றான். அந்த அம்மாவுக்கு ஆசை, எவ்வளவு நகை போட்டிருக்காங்க, சும்மா போய் ஒரு நோட்டம் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போறான். ஸோ தம்பி மனைவி உள்ள போய் உட்காந்துக்கிறான். அவளுக்கு மாத்திரம் அவ வயத்துல இருந்த நெருப்பு வெளியில வந்தா காது வழியா புகை வந்திருக்கும், அப்படி பொறாம. அண்ணா அங்கே இங்கேயும் ஓடுறாரு, அமைச்சர் வராருன்னு சொல்லிட்டாங்க. அமைச்சர் வராருன்னு இவர் கட்ட கட்ட கட்டன்னு ஓடுறாரு பாருங்க. அப்படியே மாடிப்படியிலேருந்து கீழே விழுந்து காலில் மல்டிபிள் ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. யாருக்கு? அண்ணனுக்கு. அவர் பொண்ணுக்கு தான் கல்யாணம். இப்போ உடனே என்ன செய்யறதுன்னு தெரியல. அவங்க சம்பிரதாயப்படி இந்த மாதிரி கட்டிக்கிட்டு போட்டுக்கிட்டு எல்லாம் கல்யாண பந்தல்ல நிக்க கூடாது. ஏன்னா அப்பா தானே நின்று கல்யாணம் செய்யணும், நிக்க கூடாது. அப்ப அண்ணனுடைய மனைவி சொல்ற, கல்யாணத்தை தள்ளி வச்சிடலாம், உங்களுக்கு இப்படி ஆன பிறகு எப்படி நடத்த முடியும்? அண்ணன் சொல்றான், தள்ளக்கூடாது, கல்யாணத்துக்கு நல்ல தேதி வச்சிருக்கோம், எல்லாரும் வந்துட்டாங்க, மாப்பிள்ளை வீட்டுல எல்லாம் ரெடி ஆயிட்டாங்க, தேதியை தள்ளக்கூடாது. என்ன செய்யுது? என்ன செய்ய? அண்ணன் சொல்றான், என் தம்பியை போய் யாராவது கூட்டிட்டு வாங்க. அண்ணன் சொல்றான். தம்பி மனைவி சொல்றா, அவர்லாம் வரமாட்டார், நீங்க நேர்ல கூட வந்து கூப்பிடல, அவர் என்ன ஓடி வருவாரா? அவர் வரமாட்டார். அண்ணன் மனைவி சொல்றா, அவரை எதுக்கு கூப்பிடுறீங்க? இந்த ஒரு விஷயத்துலதான் ரெண்டு பேரும் ஒத்துமையா இருக்காங்க. தம்பி வரக்கூடாதுன்ற விஷயத்துல ரெண்டு பேரும் ஒத்துமையா இருக்காங்க. அண்ணன் சொல்றான், கூப்பிட்டு பாருங்க, வந்தா சரி, வரலன்னா ஓகே. ரெண்டு பேரும் ஓடுறாங்க. கல்யாண நேரம் நெருங்கிக்கிட்டே இருக்கு, முகூர்த்த நேரம். வருவானா வரமாட்டானா, வருவானா வரமாட்டானா? தம்பி மனைவி மனசுக்குள்ள வேண்டிக்கிறான், வரக்கூடாது, அவர் வரக்கூடாது, அவர். அண்ணன் மனைவி மனசுக்குள்ள வேண்டிக்கிறான், அந்த வந்து மைத்துனன் வரக்கூடாது வரக்கூடாது வரக்கூடாது. கடைசி அந்த நேரம் தம்பி வந்துட்டான். அண்ணே உனக்கு என்ன ஆச்சு? டே ஃப்ராக்சர் ஆயிடுச்சு, ஒன்னும் யோசிக்காத, டைம் இல்லை, எனக்கு வாங்கி வச்சிருக்கிற பட்டு வேஷ்டியை நீ கட்டிக்கோ, போய் மணமேடையில நில்லு, பொண்ணு கல்யாணத்தை நீ தான் நடத்தணும். இது பர்றா, நமக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கலாம், ஆனா நான் இருக்கிற இடத்துல நிக்கிறதுக்கு இந்த உலகத்துல இன்னும் ஒரு ஆள் இருக்கான்னா அது நீ மாத்திரம் தான் அண்ணன் சொல்ற.